नमस्कार, मैं हूं आपके साथ शिवानी शर्मा और आप देख रहे हैं भारत न्यूज। आप सभी का एक बार फिर से बहुत बहुत स्वागत है। लोगों, विल्लुपुरम जिले में टीवीएस फाइनेंस वाले की घिनौनी हरकत तो देखो। लोन लेने वाले व्यक्ति और उसकी बहन को गैर कानूनी गुंडों से धमका रहा है। कह रहा है कि अगर तुम लोग मामला सुलझा लोगे तो यहाँ से जाऊंगा। புக்கு இப்போ எனக்கு வேணும், எனக்கு கையில் புக்கு கொடுத்துருவா புக்கு நான் கையோட போய் நான் வாங்கி வந்துடுறேன். புக்கு நம்மகிட்ட தான், போட்டோ தான் காமிச்சல. புக்கு இல்லை, புக்கு எனக்கு கையில் வேணும் சார். வாங்கிக்கோங்க. இருக்கப்பட்டு பரவாயில்ல, அவனும் இல்லாத பட்டு போனாதான் இது 5 லட்ச ரூபாய் மேல எனக்கு கண்ணாகி போச்சுங்க சார். அதனாலதான் இன்னும் நான் டிவிஎஸ்ல பசங்க ஒண்ணு கட்டவே கிடையாது. அது முடிஞ்ச உடனே அது வந்து நிப்பாங்க யாரா இருந்தாலும். அதான் சொல்றேன், அது அவங்களுக்கு போன் பண்ணி நான் இவரை புடிச்சிட்டேங்க வான்னு எனக்கு சொல்ல தெரியாதா? இந்நேரம் வந்துருப்பாங்க ஒன்னு தெரியுங்க. அதுவும் என் கம்பெனி தான். புரியுது சார், அவங்க வந்தாலும் என்கிட்ட ₹10 இதுக்கு மேல கிடையாது. அதுதான் சொல்றேன், அது எனக்கு பண்ண தெரியாதான்னு வேற. நீ கட்டலன்றது எனக்கும் தெரியும், என்னையும் கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. நான் அந்த வேலையை செய்யணும். கடந்த வேலை அம்மா தான் அந்த வண்டி அடமன் வச்சுதான் முன்னாடி பார்த்தேன். அப்படி இருக்கும்போது வீட்டு கடைசி கிளம்பி போயிட்டா. கண்ணி நீ கடத்த அடிச்சுட்டு கொடுங்க, அன்னைக்கு வந்து நான் குடும்பம் பண்றேன் அம்மாவோட கிளம்பி போயிட்டா. வண்டி வருது பத்தியா? சரிண்ணா, சரி அந்த கனிமொழி காசு மாவட்டம் இது மட்டும் இல்லைங்க சார், என்ன பஜாஜ்லயும் கட்டாம இருக்கா, 2 மாசமா கட்டாம இருக்கு. சம்பளம் வாங்கி அவர் கொடுப்பாரு, சார் வாங்கி கொடுப்பாரு, அதை வச்சு கட்டி. பஜாஜ் என்ன கட்டாம இருக்கேன், எல்என்டி கட்டாம இருக்கேன். நகை சீட்டு கூட எடுத்து நகை சீட்டு எடுத்துனோம். நான் மறைச்செல்லாம் பேசல. உன் எதிரிலே நான் போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். 10,000 நீ குறைக்க சொன்ன, உன் சூழ்நிலை பார்த்தது பாரு, அசல்லே நான் குறைச்சிட்டேன். புரியுதா? இதுக்கு மேல நான் கை வச்சேன்னா வண்டிகிற கேஸுக்கு எதுக்கு நான் குறைக்கிறது பாரு. 55,067 ரூபாய். நான் இப்ப அவனுங்க இல்லாம என்னோட வெப்சைட்ல செக் பண்ணிட்டு தானே அவனுக்கு சொல்றேன். புரியுதா? நான் நினைச்சேன் சார் க்ளோஸ் பண்ணலாம் சார், க்ளோஸ் பண்ண முடியும் சார். இல்லம்மா, இதுக்கே நான் இப்ப ஒருத்தர் பேசணும். நான் இங்கேயே உட்காந்து இப்ப அப்ரூவல் போட்டுருவேன். அப்ரூவல் போட்டு நீ என்ஓசி கேட்கறது தெரியுமா? நான் இன்னைக்கு ஊன்னு சொல்லிட்டு போயிட்டு உன்ட்ட புக் ஊத்துட்டு நாளைக்கு கம்பெனி சொல்லலாம். அந்த 10,000 கட்ட சொல்ற குடும்பம் என் பேர் கட்டுறோம். நாளைக்கு நான் எப்படி உனக்கு கேட்டா அந்த மாதிரி இவன் வந்து என்ன கேள்வி கேட்பான்? அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, உனக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. உங்களால முடிஞ்ச அவங்கள கேட்காம தான் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஃபோர்க்ளோஸ் சார்ஜஸ், பெனால்டி, அசல்லே 5,000 குறைச்சிட்டேன். ஒரு டிவியே நான் குறைச்சிட்டேன். மொத்தம் 9,500 ரூபாய் குறைச்சுதான் நான் சொல்லிடுறேன். நான் மறைச்சி பேசணும் கிடையாது. என்னால வந்து சார் என் சூழ்நிலை புரிஞ்சுங்க. எனக்கு கடன் பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. ஆர்சி புக் மட்டும் போதுன்னா 40,000 எனக்கு என்ஓசி வேணும் சார். புரியுதா? அது எனக்கு நான் என்ஓசி வாங்க முடியும், க்ளோஸ் பண்ணலாம். கஸ்டமரால இவ்வளவுதான் பணம் தர முடியும், இதுக்கு மேல இல்லன்ற சூழ்நிலை வரும்போது க்ளோஸ் பண்ண முடியும். நான் வந்து திரும்ப நான் பைனான்ஸ் எதுவும் வாங்குற மாதிரி இல்ல. மறைச்சு பேச விரும்பல. எனக்கு வந்து இவ்வளவுதான் பணம் இருக்கு, எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுங்க. நீங்க பாத்து செய்யலாம். இல்லன்னா சட்டப்படி என்ன சொல்றேன்னா நான் அதுக்கு நான் ரெடி. நான் சட்டப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. பார்த்தா வண்டி உடச்சு எடுத்துன்னு போயிருந்தேன். நான் எந்த வக்கீல்னாலும் பேசி சரிங்க சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு பண்ணிதான் பண்ணலாம், நான் சொல்றேன். பண்ணிட்டு போ. எனக்கு அந்த பிரச்சனை எதுவும் தேவையில்லை. நான் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். அந்த காசு வாங்கி போதான் நான் சொல்றேன். நான் ஒரு 2,000 சேர்த்து ₹50,000 வீடியோ ஆஃப் பண்ணி சார் பிரச்சனை. நானும் அதுதான் சார் நான் சொல்றேன். நான் பிரச்சனை பண்றதே இல்ல, நான் பணம் கட்டணும் தான் நான் சொல்றேன். நானு அவர் வீடியோ எடுத்து